ஆரோக்கியமான வாழ்க்கைக்கு ஆராவில் ஹெல்த் மிக்ஸ் auravil.in வெப்சைட்ல இருந்து வாங்கலாம். அக்கா இங்க பாரு, மூஞ்சியெல்லாம் மீசதாடி வளர மாதிரி முடியா இருக்கு. ஏதோ லேசர் ட்ரீட்மெண்ட்னு ஒன்று இருக்காமே, அதை வேணா பண்ணிக்கவா? லேசரை பத்தி எதுவும் தெரியாம நீ வாடிக்கு ஏதாச்சும் பண்ணிடாத. முக விஷயம் அப்புறம் விபரீதம் போயிடும். உனக்கு கூட தான் மூஞ்சியெல்லாம் பிம்பிளா இருந்துச்சு, அங்கங்கன்னு ஹாஸ்பிட்டல் போய் சரி பண்ண. உனக்கு ஒரு நியாயம், எனக்கு ஒரு நியாயமா? நான் எந்த ஹாஸ்பிட்டலுக்குலாம் போல, வீட்டில் இருக்கிற 3 பொருளை வச்சு தான் சரி பண்ணேன். என்ன இந்த மஞ்சளை பூசுங்க, தயிரை பூசுங்கன்னு சொல்ல போறீங்களா? இதெல்லாம் நான் ஏற்கனவே ட்ரை பண்ணி பார்த்துட்டேன், எதுவுமே ஒர்க் ஆகலை. அது கூடவே இன்னொரு பொருள் இருக்கு, அதில் தான் விஷயமே இருக்கு. 8 மாதத்துக்கு முன்னாடி இப்படி இருந்த என் முகம் இப்போ அந்த அளவுக்கு இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சம் பிம்பிள்ஸ்லாம் இல்லாமல் சரியாக இருக்குது அப்படின்னா அதுக்கு நான் வீட்டில் இருக்கிற ஒரு 3 பொருளையே டெய்லி ஃபாலோ பண்ணி சாப்பிட்டுட்டு இருந்தேன். சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எதையுமே வடிகட்டாமல் அப்படியே இந்த ஐஸ் கியூப் ட்ரேயில் நம்ம ஊற்றி வச்சிடணும். ஓவர் நைட் ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கவும் நல்லா ஐஸ் கியூபாக இருக்கும். இதில் 3 ஐஸ் கியூப் மட்டும் எடுத்து அதில் சுடுதண்ணியை ஊற்றணும் அப்படின்னா. அப்போ லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாமல் செலவே இல்லாமல் வீட்டில் இருக்க பொருளை வச்சு மூஞ்சில் வளர முடியெல்லாம் எடுத்துட முடியுமா? கண்டிப்பாக முடியும். இந்த பொண்ணுங்களுக்கு முகத்தில் முடி வளர்கிறதுக்கு 2 காரணம் இருக்குது. ஒன்று என்னென்னா, ஆண்களுக்கு அதிகமாக இருக்கக்கூடிய ஆண்ட்ரோஜன் பெண்களோட உடம்புல அதிகமாக சுரக்கிறது தான். இப்போ ஆண்களுக்குலாம் மீசை தாடிலாம் முளைக்குது பார்த்தியா, அதுக்கு காரணம் என்னென்னா அவங்களோட உடம்புல ஆண்ட்ரோஜன் அளவு அதிகமாக இருக்குது. அந்த ஆண்ட்ரோஜன் பெண்களுக்கு பொதுவாகவே கம்மியாக இருக்கும். ஆனால் அவங்களோட உடம்புல எப்போ அந்த ஆண்ட்ரோஜன் அதிகமாக ஆரம்பிக்குதோ அப்போ தான் இந்த முகத்தில், ஜாலைனில், அப்புறம் அப்பர் லிப்பில், சைடு பர்னில் இங்கெல்லாம் பெண்களுக்கு முடி அதிகமாக வளரவே ஆரம்பிக்கும். கிளினிக்கல் என்டோக்ரைனாலஜி அண்ட் மெட்டபாலிசம் அப்படின்ற ஒரு ஆர்டிக்கல் படி இது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த மாதிரி பெண்களுக்கு முடி வளர்ந்துச்சுன்னா 70% 90% இது வந்து ஒரு PCOS இருக்கிறது கூட வாய்ப்பு இருக்குன்னு சொல்றாங்க. இன்னொரு காரணம் பூனை முடியா கூட இருக்கலாம்னு சொல்றாங்க. இந்த மாதிரி சின்ன சின்னதாக முடி முளைக்கும் பார்த்தியா, அதுதான் பூனை முடின்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி முளைக்கிறவங்களுக்கு நான் சொன்ன மாதிரியே வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு கூட நீங்கள் சரி பண்ணிக்க வாய்ப்பு இருக்குது. இது நானாக சொல்லலை, ட்ரை பண்ணி பார்த்தவங்களும் சில டாக்டர்ஸும் இந்த மாதிரி பூனை முடி இருந்துச்சுன்னா அதுக்கு இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த நெல்லிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டு, அப்புறம் கொஞ்சமாக இஞ்சி ஆயில்மெண்ட் போடுங்க, மூஞ்சில் எதையாவது அரைச்சி தடவுங்கன்னு சொல்லுவீங்கன்னு பார்த்தா எல்லாரும் சொல்கிற மாதிரி ABC ஜூஸ் குடிங்கன்னு சொல்லிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் என்ன சரியா பண்ண போகுது? நிவேதா, எல்லாரும் சொல்றதெல்லாம் உண்மையா பொய்யான்னு தெரியாது. ஆனா நான் என்ன ட்ரை பண்ணி எனக்கு எது சரியா கேட்டுச்சோ அதைத்தான் நான் சொல்ல போறேன். வேணும்னா நீயும் கூட அதை ட்ரை பண்ணி பார்க்கலாம். எதுக்காக சொல்கிறேன் அப்படின்னா, நம்ம சேர்க்க போகிற நெல்லிக்காயில் பாலிஃபினால், டேனின், பிளேவினாய்ட்ஸ் இந்த மாதிரியான சத்துக்கள்லாம் இருக்கிறதால நம்ம உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தியை உருவாக்கி நம்ம உடம்புல ஒவ்வொரு செல்லையுமே தேவையில்லாத கழிவு நீர் இருக்கும் பார்த்தியா, அதெல்லாம் வெளியே அனுப்புமா. ஒருவேளை இந்த மாதிரி கழிவு நீர்லாம் வெளியே போகலை, இந்த வேர்வை மூலமாக வெளியே வரலை அப்படின்னா நம்ம உடல் வீங்கிறதுல இருந்து புற்றுநோய் வரைக்கும் கொண்டு போய் விடுறதுக்கு நிறையா வாய்ப்பு இருக்குதான். அதனால் அந்த நெல்லிக்காய்ன்றது நம்மளுக்கு ஹெல்த்தியானது. இப்போ 2வது சொன்ன பீட்ரூட்டு, அதில் பெட்டாலின் அப்படின்ற ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டி அதில் இருக்குது. இது வந்து என்ன பண்ணும், பொதுவாகவே பீட்ரூட் எதுக்கு சொல்லுவாங்க, நம்ம உடம்புல ஒரு ரத்தத்தை வந்து அதிகப்படுத்தும்னு சொல்லுவாங்க. அப்புறம் பிளட் சர்க்குலேஷனை வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணுறதுக்கு இந்த பீட்ரூட் ஹெல்ப் பண்ணுது. இது வந்து ஒரு ஆன்டி இன்ஃப்ளமேட்டரி ப்ராப்பர்ட்டியாக இருக்கிறதால பிம்பிள்ஸ் வராமையும், நம்ம முகத்தில் வந்து ஸ்கேர்ஸ்லாம் உருவாகுது அப்படின்னா அதெல்லாம் வராமல் தடுக்கிறது கூட நிறையா வாய்ப்பு இருக்குன்னு சொல்கிறாங்க. இதுலேயும் விட்டமின் சி சத்து நிறையா இருக்குது நிவேதா. அப்புறம் அந்த கேரட்டு பீட்டா கரோட்டின் இருக்குது, விட்டமின் ஏ, விட்டமின் சி, ஆன்டி ஆக்சிடென்ட்ஸ் இதெல்லாம் கொடுக்கறதால நம்ம முகத்தில் வந்து எக்ஸ்ட்ரா ஆயில் இருக்கும் பார்த்தியா, அந்த ஆயில்லாம் வரவிடாமல் தடுக்கிற மாதிரியும் பருவெல்லாம் வரவிடாமல் தடுக்கிறதுக்கும் நல்ல சன் ப்ரொடக்ஷனாகவும் இந்த கேரட் இருக்குது பாத்தியா. அதனால தான் நெல்லிக்காய், பீட்ரூட்டு, கேரட்டுன்ற 3 பொருளை நான் எடுத்தேன். சரி, அப்போ இந்த ஜூஸை எப்படி பண்ணுறது? உனக்கு வா செஞ்சே காமிக்கிறேன். முதல்ல நெல்லிக்காய், பீட்ரூட், கேரட் இது 3ஐயும் சின்ன சின்னதாக வெட்டி மிக்ஸி ஜாரில் போட்டுட்டுங்க. கொஞ்சம் சின்ன துண்டாக இஞ்சி சேர்த்துக்கோங்க. இது எதையுமே வடிகட்டாமல் அப்படியே இந்த ஐஸ் கியூப் ட்ரேயில் நம்ம ஊற்றி வச்சிடணும். ஓவர் நைட் ஊற்றி வச்சுட்டு காலையில் எடுத்து பார்க்கவும் நல்லா ஐஸ் கியூபாக இருக்கும். இதில் 3 ஐஸ் கியூப் மட்டும் எடுத்து அதில் சுடுதண்ணியை ஊற்றணும் அப்படின்னா. இதில் உப்பு வேணுங்கிறவங்க போட்டுக்கலாம். நான் வந்து எலுமிச்சம்பழம் புழிஞ்சு விட்டுக்கிட்டு குடித்தேன். இது எனக்கு நல்லாவே ரிசல்ட் கிடச்சிச்சு. உங்களுக்கு மட்டும் ரிசல்ட் வந்துச்சுன்னு சொல்கிறீங்களே, அப்போ என்ன மாதிரியே முகத்தில் முடி வளர்றவங்களுக்கு ஏதாவது ஒரு சொல்யூஷன் சொல்லுங்கள். நிவேதா, மொத்தம் 4 மெத்தட்ல நம்ம முகத்துல வளர்ற முடியை தடுக்கலாம். ஃபர்ஸ்ட் மெத்தடு ஷேவிங் தான். என்னடா இது ஷேவிங்னு சொல்றாங்களே, இது பண்ணுனா முடி வந்து நிறைய வளர ஆரம்பிச்சிடும் அப்படிலாம் சொல்லுவாங்களே அப்படின்னு நிறைய பேர் நினைப்பாங்க. ஆனா அது உண்மை கிடையாது. ஷேவிங் பண்ணா அடுத்த 2 நாள்ல இருந்தே நம்ம முகத்துல முடி வளர ஆரம்பிச்சிடும். இது வந்து ஃபுல்லாவே தடுக்க முடியும் அப்படின்னு கிடையாது. 2வது மெத்தடு ட்வீசிங். இந்த மெத்தட் என்னன்னா, இதுக்கு ஒரு டூல் இருக்கும். அது நம்ம முகத்துல வளர்ற முடி எல்லாத்தையும் ஒவ்வொன்றா நம்ம பிளக் பண்ணி எடுக்கலாம். அது வந்து நம்ம வேர்ல இருந்தே பிளக் பண்ணி எடுக்கிறதால அடுத்து அந்த இடத்துல முடி வளர்றதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 3 to 8 வாரம் வரைக்கும்
நாளைக்கும் எடுத்துக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. என்ன வலி கொஞ்சம் ஜாஸ்தியாக தான் இருக்கும். இந்த 2 மெத்தட்லையுமே நம்ம ட்ரை பண்ணும்போது எந்த சைடில் வளருதோ அந்த சைடுக்கு ஏற்ற மாதிரி நம்ம பிளக் பண்ணி எடுக்கலை அப்படின்னா இன்க்ரோத் ஹேர் அப்படின்ற ஒன்று வளர ஆரம்பிச்சிடும். அதாவது வெளியே மட்டும் நம்ம ஷேவ் பண்ண மாதிரி நம்ம தோலுக்கு உள்ள அந்த முடி இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ மூஞ்சிலாம் எப்படி தெரியும்னா சின்ன சின்ன முடியா நீட்டு நிற்கும் பார்த்தியா, இந்த மாதிரி தெரிய ஆரம்பிச்சிடும். இந்த 2 மெத்தட்லையுமே நம்ம ட்ரை பண்ணும்போது பார்த்து தான் எடுக்கணும். 3வது மெத்தட் எபிலேட்டர் அப்படின்னு. இது வந்து ஒரு மிஷின் இருக்கும். நம்ம ஒவ்வொரு முடியா பிடிங்க எடுக்காம இந்த மிஷினை வச்சு ஒரு குறிப்பிட்ட இடத்துல வச்சோம்னா அந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்கக்கூடிய முடி எல்லாமே இது எடுத்துட்டு வந்துடும். என்ன வலி கொஞ்சம் ஜாஸ்தியா இருக்கும். சப்போஸ் வலியா இருந்துச்சு அப்படின்னா ஐஸ் கட்டி கூட வச்சுக்கலாம் அப்படி சொல்றாங்க. 4வது மெத்தட் இந்த வேக்சிங் மெத்தட்னு சொல்லுவாங்க. அது என்ன கொஞ்சம் பேஸ்ட் மாதிரி இருக்கும். நம்ம முகத்துல தடவணும்னா நல்லா சூடா இருக்கும். கொஞ்ச நேரம் கழிச்சு அதை டேர் பண்ணி இழுக்கிற மாதிரி இருக்கும். இது சில பேருக்கு ஒத்துக்கும், சில பேருக்கு ஒத்துக்காது. அதனால முன்னாடியே ட்ரை பண்றதுக்கு முன்னாடி நம்ம கையிலலாம் அப்ளை பண்ணி பார்த்துட்டு பேட்ச் டெஸ்ட் பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு ஒத்துக்குதா, ஸ்கின்னுக்கு அலர்ஜி இல்லாமல் இருக்கா அப்படின்னு செக் பண்ணி பார்த்துட்டு தான் பண்ண முடியும். ஆனால் இது வரைக்கும் நான் சொன்ன இந்த 4 மெத்தடுமே முடியே முளைக்காது அப்படின்னு கிடையாது. மறுபடியும் முடி முளைக்க வர்றதுக்கான சான்சஸ் நிறையாவே இருக்குது. ஆனால் எனக்கு முடி மறுபடியும் வளரவே கூடாது அப்படின்னு நினச்சாங்கன்னா அதுக்கு பியூட்டி பார்லருக்கு போயோ இல்லை அதுக்கான டெர்மட்டாலஜிஸ்ட் அறிவுரைப்படியோ அவங்க எடுக்கக்கூடிய மெத்தட்னா லேசர் ட்ரீட்மெண்ட் மெத்தட் தான். இதை வந்து செமி பெர்மனன்ட் மெத்தட்னு சொல்லுவாங்க. இதை பண்ணுறது மூலமாக ஒரு 70% பீப்புளுக்கு மறுபடியும் முடி முளைக்காமே இருந்திருக்கு. சில பேருக்கு வந்து முடி மறுபடியும் முளைக்க ஆரம்பிச்சிருக்கு. பட் அந்த டெர்மட்டாலஜிஸ்ட் வந்து எத்தனை சிட்டிங் வர சொல்கிறாங்களோ அதுக்கு ஏற்ற மாதிரி அவங்க லேசர் ட்ரீட்மெண்ட் பண்ணாங்க அப்படின்னா இந்த மெத்தட் அவங்களுக்கு வந்து சரியாக இருக்கும். ஸ்டார்டிங்கில் வீட்டில் இருக்க பொருளை வச்சு சரி பண்ணலாம் சொன்னீங்க, இப்போ லேசர் பண்ண சொல்கிறீங்க. லேசர் தான் பண்ணணும்னு நான் சொல்ல நிவேதா. சில பேருக்கு இந்த மாதிரியான ஷேவிங் மெத்தடு, ட்வீசிங் மெத்தட், இந்த மாதிரிலாம் மெத்தட்ஸ் பண்ணுறது மூலமாக நம்ம தோலை கஷ்டப்படுத்துகிற மாதிரி தான் இருக்கும். இது வந்து நம்ம தோலுக்கு இரிட்டேஷன் கொடுக்க ஆரம்பிக்கும். அவங்க தோலே வேறு மாதிரி மாறக்கூட ஆரம்பிச்சிடலாம். அதனால் இந்த மாதிரி மெத்தட்லாம் ட்ரை பண்ணுறதுக்கு முன்னாடியே சில விஷயங்கள் நம்ம சாப்பாட்டுலேயுமே நம்ம சரி பண்ண ஆரம்பிக்கணும். இப்போ இந்த ஹார்மோன் அதிகமாகிறதுனால தானே இந்த மாதிரி பிரச்சனைலாம் வருது. அப்போ அந்த ஹார்மோனை கட்டுப்படுத்துறதுக்கான சாப்பாடு எதுவோ அதை நம்ம சாப்பிட ஆரம்பிக்கலாம். உதாரணமாக இந்த சோத்துக்கத்தாழை இருக்குது பார்த்தியா, அதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதை நம்ம சாப்பாட்டில் சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. இது கூடவே இந்த கருப்பு உளுந்து, இந்த சோயா விதையெல்லாம் சொல்லுவாங்கள்ல, அது நிறைய சீட்ஸ்லாம் இருக்கும்ல, சியா சீட்ஸ், சன்ஃப்ளவர் சீட்ஸ், அந்த மாதிரி சீட்ஸ்லாம் நம்மளோட சாப்பாட்டில் சேர்த்துக்கிட்டோம், நம்ம டெய்லி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா கூட இந்த ஹார்மோன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும்னு சொல்கிறாங்க. காஃபி தூள், மஞ்சத்தூள், அப்புறம் சர்க்கரை இதெல்லாம் சேர்த்து குழப்பி கூட நம்ம மூஞ்சி தடவிக்கலாம். ஆனால் இதெல்லாம் பண்ணுறது மூலமாக நம்ம முகம் பளபளப்பாக ஆரம்பிக்குமே தவிர முடி வளரதை கண்ட்ரோல் பண்ணுமானா கிடையாது. நீங்கள் சாப்பாட்டில் நிறைய மாற்றங்களை ஏற்படுத்தினா தான் உங்களோட ஹார்மோனை கண்ட்ரோல் பண்ணி இந்த மாதிரி முடி வளர தடுக்க முடியும்னு சொல்லி மருத்துவ சைட்லன்னு சொல்கிறாங்க. அதனால ஃபஸ்ட்டு நீ என்ன பண்ணணும்னா என் சாப்பாட்டை மாற்றிக்கணும்னு சொல்கிறீங்க. அதே தான். சரி, ஓகே. அப்போ நீங்கள் சொல்கிற மாதிரி என் சாப்பாட்டெல்லாம் மாற்றுறேன். அப்போ ரிசல்ட் எப்படி வருதுன்னு பார்க்கலாம். இந்த முடிவை 1-2 நாளைக்கு மட்டும் எடுக்காம தொடர்ந்து 6 மாதத்துக்கு எடுக்க பாரு. அப்பனா தான் உனக்கு என்ன ரிசல்ட் கிடைக்குது அப்படின்றது தெரிய வரும். நம்ம லேசர் பண்ணக்கூடாது அப்படின்லாம் இல்லை நிவேதா. லேசர் பண்ணணும்னு நினைக்கிறவங்க பண்ணிக்கலாம். லேசர் பண்ணிக்கிட்டு அதுக்கப்புறம் கூட அவங்களோட சாப்பாட்டில் மாற்றத்தை ஏற்படுத்தினாங்க அப்படின்னா இந்த ஹார்மோன்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஓஹோ, சரி நான் வரேன். ஏய் நில்லு, இவ்வளோ நேரம் உங்ககிட்ட பேசினல, துணிய மடி. தாய் வடிக்க தாயோ